தெரியாதவன் இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாதோ, நடத்த முடியாது. இதுதான் உன்னதமான ஒரு அனுபவம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, முன்னின்று வழி நடத்துகிற ஊழியக்காரங்க கரெக்டான பாதையில போனா அந்த ஊழியத்துல போயிட்டு அங்க கர்த்தரை ஆராதித்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவன் முன்குறித்து இருக்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அந்த அனுபவம் வரும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருஷம் சபைக்கு போன உடனே வேதத்தை கொஞ்சம் நல்லா தியானித்து அறிந்து கொண்ட உடனே தனியா என்ன பண்ணிடுறாங்க, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க சின்ன வயசுலயே கல்யாணத்தை எப்படி பண்ணின்னு, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, குடும்பத்துல கஷ்டம் வரும்போது உபத்திரம் வரும்போது அது எப்படி காக்கணும்னு தெரியல. இன்னைக்கு அப்படிதான் ஊழியம் ஆயிட்டு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களிலே நீங்க ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கடைசி நாட்களிலே கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்க, கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க. ஏன் வஞ்சிக்கிறாங்க பாருங்க. ஒருவன் நல்ல படிச்சு நல்ல ஒரு ஞான புத்தி அறிவு வரும்போது உலகத்துல போய் என்ன பண்றான், வேலை செஞ்சு தன் ஜீவனத்துக்காக தன் ஃபேமிலிக்காக சம்பாதிச்சு ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்க்கிறான். அது அவனுடைய தொழில். கரெக்ட் தானே? அது அவனுடைய தொழில். ஏன்னா அவன் சத்தியத்தை என்ன பண்ணல, அறியல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கல. தகப்பன் வழியில பாருங்க, தகப்பன் பிசினஸ் பண்றவரா இருந்தா அவனும் ஒரு பிசினஸ் இறங்கி அவனும் 10 ரூபாய் சம்பாதிப்பான். கரெக்ட் தானே? ஆனா ஊழியக்காரங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுமா, இன்னைக்கு தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி ஊழியத்துக்கு வராங்க. எப்படி ஊழியம் பெருகும்? எப்படி தேசத்துல சத்தியம் வெளிப்படும்? இன்னைக்கு ஏன் தேசத்துல எழுப்புதல் இல்லை தெரியுமா? சில இடங்கள்ல நான் கடந்து போறேன், பாஸ்டர் ஃபெலோஷிப்ல கடந்து போயிட்டு அங்க நடத்துகிற காரியங்களை பார்க்கும்போது மனசுக்கு வேதனையும் ஒரு துக்கமும் கண்ணீரா தான் இருக்கு. ஏன்? உலக மனுஷன் என்ன பண்றான்னா, தன் தொழிலை என்ன பண்றான், ஆதாயமா பயன்படுத்தி ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறான். பண ஆசை உள்ளவனா என்ன பண்றானா, லௌகீக இச்சைகளை தன் இருதயத்திலே கொண்டு என்ன பண்றான், ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்த்து தன் பிசினஸ் என்ன பண்றான், பெருக்கிறான். பெங்களூர்ல ஒரு பிரான்ச், சென்னையில ஒரு பிரான்ச், கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச், டெல்லியில, கல்கத்தா, அது போல நம்ம இந்திய தேசம் முழுவதும் தன்னுடைய பிரான்ச்சுகளை ஓபன் பண்றான். சில பேர் என்ன பண்றான், தன்னுடைய பிசினஸ் அயல் நாடுகளுக்கு என்ன பண்றான், விருத்தி ஆக்குறான். அது அவனுடைய தொழில். இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதாய பாருங்க, தேவனுடைய பக்தி ஆதாய தொழிலாக எண்ணுகிறாங்க. எண்ணி தன்னுடைய ஸ்தாபனம் தான் என்ன பண்ணணும், உருவாக்கணும். தன்னுடைய ஸ்தாபனத்துக்குள்ளதான் நீங்க இருக்கணும். தன்னுடைய ஸ்தாபனம் என்ன சொல்றது, அதுக்கு கட்டுப்பட்டு நீங்க என்ன பண்ணணும், நடக்கணும். நீங்க ரோம கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கணும்னா உலகம் தழுவிய எப்படி இருக்குது, அவங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் இருக்கு. எல்லா இடங்களும் அவங்க ஸ்தாபனத்தில் இருந்த போய் ஊழியத்தை செய்ய முடியும். அவங்க சத்தியத்தையே அவங்க அறிந்திருந்தாலும் இந்த சத்திய வார்த்தைகளை அவங்க தைரியமா போதிக்கவே முடியாது. நம்ம கடந்த நாட்களில் கேட்டது போல 10 கட்டளை அவங்க கையில் இருக்கு. 10 கட்டளை என்ன பண்றாங்க, வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த 10 கட்டளை நல்லா ஒப்புச்சாதான் ஞானசாரமே கொடுப்பாங்க, திருமணத்துக்கு அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. அந்த 10 கட்டளை பிரதானமான ஒரு கட்டளை என்னன்னா, என்னை அன்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிற்கடியில் உண்டாக்கப்பட்ட யாதொரு சொரூபத்தையும் நமஸ்கரிக்காத வணங்காதும் தெளிவு எழுதப்பட்டது. ஆனா அவங்க மாதாவை மேன்மைப்படுத்தி பேசணும். அவங்க சபையினுடைய கட்டுப்பாடு. அப்போஸ்தலர்களை குறித்து என்ன பண்ணணும், பேசணும். அவனுடைய சபையினுடைய கட்டுப்பாடு. ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது, என்னை அன்று வேறு தெய்வமே உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறார். அதே போல சிலைகளை வணங்காதீங்க, மனுஷ கைவேலையினால் தீட்டப்பட்ட
நமஸ்கரிக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த ஸ்தாபனம் என்ன சொல்லுதுன்னா இதைத்தான் மேன்மைப்படுத்துறாங்க. அதுல இருக்கிற ஊழியக்காரங்க அந்த வார்த்தைக்கு தான் என்ன பண்ணணும், கட்டுப்பட்டு அவங்க நடக்கணும். ஹல்லேலூயா. இதே போலத்தான் இன்னைக்கு ஊழியர் மீட்டிங்ல இருந்து ஒரு காரியம் நடக்குது. அவங்க ஸ்தாபனம் என்ன சொல்லுதோ அதுதான் கட்டுப்படணும். சத்தியத்தை நீ நின்று போதிக்க கூடாது, சத்திய வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. காரணம் என்ன, ஊழியர் மீட்டிங்களை ஆயத்தப்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, ஆதாய தொழிலாக எண்ணி தன்னுடைய நாம மகிமைப்படுத்தணும், தன்னுடைய ஸ்தாபனம் மகிமைப்படுத்தணும். இதைத்தான் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை மற்றவங்க மேல பெருகும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும், உலக ஐஸ்வர்யத்தை குறித்து கர்த்தர் சொல்ல. நீங்க எபேசியர் நிருபத்துல போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது என்ன ஐஸ்வர்யத்தை தரும்? கிருபையின் ஐஸ்வர்யம். ஒரு மனுஷனிடத்துல தேவ கிருபை இருந்தா இந்த உலகத்தை கர்த்தருக்காக எல்லா மனுஷரும் நீங்க ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 வாசிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அவன் இருவாக்குள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் உண்டாக்குவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்பாசனைகளும் உண்டாக்கி, பாருங்க, கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும் தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இவங்க தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி ஊழியம் பண்றாங்க. ஊழியம் செஞ்சா எப்படி இருக்கும்? நல்ல பணம் வரும், நல்ல காசு வரும், தம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம், எதிர்காலத்தில் உட்காந்து நல்லா என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஒன்றை குறித்து அவங்களுக்கு என்ன இருக்காது, கவலையே இருக்காது. இது தேவ பக்தியின் ஆதாய தொழில். இவங்க சத்தியம் இவங்களுடைய இடத்துல வெளிப்படவே வெளிப்படாது. ஜீவனுள்ள வார்த்தை அவங்களிடத்தில் வெளிப்படாது. இவங்களுடைய மோட்டிவேஷன் பூரா, இவங்களுடைய சிந்தனை பூரா எதில் இருக்குன்னா பணத்து மேலதான் குறிக்கோளா இருக்கு. இந்த பணத்தையே குறிக்கோளாக கொண்டு அவலட்சணமான ஆதாயத்துக்காக தேவ திருவசனங்களை புரட்டுகிற ஊழியக்காரனோடு அவங்க ஐக்கியப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய சிந்தனை பூரா அங்கிருந்து பயிற்சி பெற்று வருகிற ஊழியக்காரனுக்குள்ள என்ன சிந்தனை இருக்கும்? பணத்து மேலதான் மோகமா இருக்கும். இந்த உலகத்தின் மேலதான், லௌகிக கவலைகள் மேலதான் அவனுக்கு மோகமா இருக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, இவங்க என்ன செய்யறவங்களாம், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியர்கள் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாஸ்டர் ஃபெலோஷிப், எங்க பார்த்தாலும் ஊழியருக்குள்ள என்ன உண்டாயிடுது, இன்னைக்கு பணத்து மேல ஒரு மோகம், ஆசை ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மோகம். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு சபை கொடுத்திருக்கிறார், கையில பணத்தை கொடுத்திருக்கிறார், அதை ஹெல்ப் பண்றதுக்கு கர்த்தர் அநேக ஆட்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சபையை வாங்கி கட்டி கர்த்தருக்காக உண்மையா ஆராதனை செஞ்சுனுங்கிறியா, பரவாயில்ல. ஊர்ல போனா ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டியது, அங்க ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டியது, அங்க சர்ச்சையை கட்ட வேண்டியது, ஃபண்டு எது வருது அதெல்லாம் வாங்கி சர்ச்சை கட்டிட்டு அங்க வேற ஒருத்தர் என்ன பண்றது இல்ல, ஊழியத்துக்கு விடுறது கிடையாது. அந்த சபையை இவர் தான் வச்சு நடத்துவார், இவருக்கு ஹேண்டல்ல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்நாடக பட்டணத்தில் எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சபைகள் ஆரம்பிக்க வேண்டியது, அந்த ஸ்தாபனம் பூரா இவங்க கையில தான் இருக்கணும். நடத்துற ஊழியக்காரங்க கையில கொடுக்கத்தே கிடையாது. இது என்ன தொழில்? தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி
என்ன பண்றாங்க? பிசினஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஊழியம். எப்படி கர்த்தர் வந்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில இறங்கி வரும்? தேவ நாமம் எப்படி மகிமைப்படும்? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரா? போதும், இந்த சபை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சபையில திரளான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், இந்த சபையை சொந்தமாய் வாங்கி நடத்துவதற்கான கிருபையை பாராட்டி இருக்கிறார், எனக்கு போதும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையில வந்து ஒரு ஊழியக்காரனை எழுப்பினா அவன் என்ன பண்ணணுமா? என்ன செய்யணும்? உருவாக்கி விடணும். அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தணும். ஒரு தாய் தகப்பன் என்ன வழியில பாருங்க, அவன் தாய் தகப்பன் இருக்கிற கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் எல்லாத்தையும் ஒரு பிள்ளை அறியும் போது தன் தாய் தகப்பனிடத்துல எந்த நல்ல காரியங்கள் இருக்குது அந்த காரியத்தை மாற்ற பெற்றுக்கொள்ளணும். அதன்படி என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அவன் குடும்பத்தை அவன் நடத்தணும். அதே போல ஒரு ஊழியக்காரனிடத்துல பயிற்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன் கடந்து போகும்போது அவன் பண ஆசை பொருளாசை உள்ளவனாக ஒரு ஊழியக்காரன் இருந்தா தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ணி தன் சாபம் மாத்த பெருகணும்னு ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறானா, அப்படியாப்பட்டவனை விட்டு விலகிடணும். அவனோடு நீ சேராத, அவனோட ஐக்கியப்படாத. அவன் அக்கிரம ஊழியக்காரன், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்த ஊழியக்காரன் அல்ல. அவலட்சணமான ஆதாயத்துக்காக தேவ பக்தியின் தொழில் என்ன பண்றான்? ஆதாயமாக எண்ணி பண ஆசை பொருளாசைகள் தன் இருதயத்திலே கொண்டு வந்து தன் பேர் புகழுக்காக வாழ்கிற ஊழியக்காரன் இவன் நிச்சயமாய் தேவராஜ்யத்திலே கட்டவே முடியாது. அவனோட நீ ஐக்கப்படாது, அவனோட சேராது. ஹல்லேலூயா. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று நிச்சயமாய் உண்ணவும் உடுக்கவும் உமக்கு உண்டாயிருந்தால் என்றே கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளினால் விழுந்திருக்கிறார். பாருங்க, விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சைத்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? அநேக வேதனையில குத்தி நிற்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் வேதனை துக்கம் கண்ணீரோட வாழ்க்கை நடத்தி நிற்கிறாங்க. தன்னுடைய காரியங்களை குறித்தே நீ சிந்திச்சு இருந்தா தேவ ராஜ்யத்தை எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியுமா? கர்த்தர் கொடுக்கறது கொடுப்பார். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். நான் கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் பலேஷிப்ல போயிட்டு ஒரு காரியங்களை குறித்து இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு காரியங்களை குறித்து பேசணும்னு போய் நிக்கிறேன். அந்த ஊழியக்காரன் ஒடியாந்து கடன்னு நின்றுட்டு, இங்க நீ எல்லாம் வந்து எல்லாம் சொல்லக்கூடாது, அறிவிப்பெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது, ஆலோசனை எல்லாம் நீங்க கொடுக்க கூடாது. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பிரயோஜனமான ஒரு காரியம் இன்னைக்கு தேசத்துல இந்த நம்ம குறிப்பா கர்நாடகா பட்டணத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை குறித்து பேசுவதற்காக போய் நின்னதுக்கு முகநாடி பூரா காயுடைய முகநாடியை போல மாறிவிட்டது. எப்படி ஊழியங்கள் பெருகும், எப்படி சத்தியம் திறன் பிள்ளைகளுக்கு கடந்து போகும், இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இந்த ராஜ்யம் இந்த பூமியில வரும். இப்படிப்பட்ட தேவ தொழில் ஆதாய தொழிலாக எண்ணி ஊழியங்களை செய்து வந்தா தேவ ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? தன் ஆசை ஐஸ்வர்யங்களை தனக்காக தன் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிற ஊழியக்காரனாக இருந்தால், ஆதாய தொழிலாக எண்ணி இந்த ஊழியத்தை செய்கிறவனாக இருந்தால் தேவ ராஜ்யம் ஒருபோதும் எழும்பார். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டவர்களாய், ஆண்டவரே இது எங்கள் மீது விழுந்த கடமை. ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரம், அபிஷேகம் உள்ள கரம், தெய்வீக கரம் ஒவ்வொரு அக்கிரம ஊழியக்காரனும் சந்திக்கணும். அவருடைய கரம் மாத்திரம் சந்திக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், மனம் மாறிடுவாங்க. கடந்த நாட்கள்ல கொரோனாவுக்கு முன்ன நாங்க ஜெபிச்சோம். எனக்கு இதே போல ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜப குறிப்பை கருத்தை கொடுத்தாரு. ஆண்டவரை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது ஆண்டவரே, பண ஆசை பொருளாசைகளை வச்சு அக்கிரம ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் நீங்க சந்திக்கணும்னு என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். கர்த்தர் யாரால பண ஆசை பொருளாசை இருதயத்தில் வைத்து
அவலட்சணமான ஆதாயத்துக்காக வயிற்றுக்காக ஊழியம் செய்தவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனை கர்த்தர் சந்திச்சார். இந்த ஜபத்துக்கு கர்த்தர் மேன்மை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவருடைய ராஜ்யம் பாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலையை ஆதாய தொழிலாக எண்ணி இன்னைக்கு அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் விட்டு சென்ற ஊழியம் அப்பா. ஏசப்பா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொன்னீர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறதப்பா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொன்னீர். இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் கிரிய செய்யவில்லை அப்பா. அவர்களை எசப்பா நீர் முன்குறித்திருக்கிறீரோ. உமது பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரை தன்னைத்தானே வெறுத்து அனுதினமுடைய சிலுவையை சுமந்து வருகிற உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்களை எழுப்பும் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே, உம்முடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அப்பா. உமது ராஜ்யம் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் ஆண்டவரை சத்திய வசனங்களை அனுதினமும் இரவும் பகலும் தியானித்து திரளான பிள்ளைகளுக்கு போதிக்கிற ஆண்டவரை போதகர்களுக்குள்ள இந்த சத்தியம் இல்லை அப்பா. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி லௌகீக கவலைகள் தன் இருதயத்திலே கொண்டு வந்து பணாசை பொருளாசைகளை தன் இருதயத்திலே இச்சைத்து வழிவிலகி கர்த்தாவை வேத வார்த்தைகளுக்கு புறம்பான காரியத்தை செய்து வருகிற அக்கிரம ஊழியக்காரன் ஒவ்வொருவரையும் இயேசுவுடைய கரம் சந்திக்கட்டாண்டவர். உடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் அப்பா. நாங்கள் கர்த்தாவையுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்ய வழிவாசல்களை திறந்ததால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல